ஹாப்பி பர்த்டே வெற்றி. நிம்மதியா தூங்குங்க. உங்களுக்கு எப்போ எந்திரிக்கணும்னு தோணுதோ அப்போ எந்திரிங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். என் காதலை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டா இந்த நாள் நம்ம வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாளா இருக்குங்க. இன்னைக்கு என் மனசை திறந்து எனக்குள்ள இருக்கிற காதல உங்ககிட்ட சொல்ல போற அந்த தருணத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். தண்ணிக்கு நீ ஏதாவது லீக் ஆகுதா? அப்படி ஒன்றும் தெரியலையே. மலர், என்ன பண்ணிட்டு இருக்க? புது ட்ரெஸ் இல்ல, அதான் மஞ்சள் வச்சிட்டு இருக்கேன். ஐயோ, அதெல்லாம் நான் வைக்கவே மாட்டேன். அது வேற காலர்ல அசிங்கமா இருக்கும். எனக்கும் தெரியுங்க, அதான் காலர்ல வைக்கல. சாஸ்திரத்துக்கு வைக்கணுங்கிறதுக்காக வெளியில தெரியாத மாதிரி இங்க மட்டும் கொஞ்சமா சின்னதா வச்சிருக்கேன். சரி, என்னங்க, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு சொல்லுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். மலர், மலர், எப்படி இருக்கு என் பர்த்டே ட்ரெஸ்? சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? ஆமாங்க, உங்க செலெக்ஷன் எப்பவுமே நல்லா இருக்கும். சும்மா கேக்குறேங்கிறதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, நிஜமாதான். அதுவும் இந்த கலர் ட்ரெஸ்ல இன்னும் அழகா இருக்கீங்க. வெற்றி, என்னண்ணே? ஒண்ணும் இல்லையா? ஐயா அப்பா எல்லாம் உனக்காக காத்துக்கு இருக்காங்க. வந்து வாழ்த்து வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிப்பியான். அதுக்காக கையோட கூட்டு வர சொன்னாங்க. ஒரு 2 நிமிஷம் நான் இதை வந்துடுறேன். சரியா? இந்தா நான் கிளம்புறேன், நீ சீக்கிரம் வா. சரி, வந்துடுறேன். மலர், நான் போய் ஐயாவை பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க ஒரு நிமிஷம். சொல்லு மலர். ஒன்னும் இல்ல, இன்னைக்கு வேலைக்கு போவீங்களா? இல்ல மலர், நேத்து வரும்போதே கருப்பண்ணங்கிட்ட லீவ் சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ, ஓகே. வேற ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, உங்களுக்கு ஓகேனா நீங்க ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் நானும் கோயிலுக்கு போலாமா? என்ன விஷயம் மலர்? இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, அதான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு. சும்மா ஹாப்பி பர்த்டேன்னு வாயில தான் சொல்றேன். கிஃப்ட் எல்லாம் எதுவும் இல்லையா? அதெல்லாம் இல்லாமையா? கண்டிப்பா வச்சிருக்கேன். நீங்க எதிர்பார்க்காத மாதிரி மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன். சர்ப்ரைஸ் கிஃப்டா? நாம தானே இவகிட்ட காதல சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கோம். இவ என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறா?
அப்படி என்னவா இருக்கும்? வெற்றி, இதோ வந்துட்டேனே. மலர், நான் போயிட்டு வந்துடுறேன். வெற்றி, அப்பா. ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. சரிப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பச்சி. நல்ல மகராசனா இருயா. வெற்றிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி இந்த வருஷம் வெற்றி மேல வெற்றியா வந்து உனக்கு சேரணும்னு மனசார வாழ்த்துறையா. அப்பா, அம்மா கூட சேர்ந்து நின்று என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லப்பா, இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன் அவன் தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்படுறான்ல, ஏன் வேணான்னு சொல்றீங்க? அப்பா வாங்க. வாங்கப்பா, நில்லுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நீண்ட ஆயுசோட நோய் நொடி இல்லாம பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழணுப்பா. உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மட்டும்தான் நடக்கணும். உனக்கு நான் என்னைக்குமே துணையா இருப்பேன். மாமா, நீங்களும் வாங்க. ஏய் என்ன? ஏய், நீ வேற சும்மா இருயா. காலெல்லாம் விழுந்துக்கிட்டு 90 மட்டும் வச்சுடுறாயா? என்ன இந்தானே. நல்லா இருயா மாப்ள. தம்பி சந்தோஷமா இருக்கணும். சரிண்ணே. ஏப்பா வெற்றி, இன்னைக்கு வேலைக்கு எதுவும் போட இல்ல, வீட்டுல தானே இருக்க போற? இல்லப்பா, நானும் மலரும் கோவிலுக்கு போலான்னு இருக்கோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல தான் இருப்பேன். கோயிலுக்கா? என்னத்துக்கு இப்படி அடிக்கிற வெயில்ல எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ பேசாம வீட்லயே இரு. ஐயா கால்ல தான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டல்ல, அது போதும். கோயிலுக்கெல்லாம் ஒண்ணும் போ தேவையில்லை. இல்லம்மா, மலர் கோவிலுக்கு போலான்னு சொல்லுச்சு, அதான் 2 பேரும் போயிட்டு வந்துடலான்னு. நான் தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, திரும்ப திரும்ப கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா, புருஷனும் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்க, போயிட்டு வரட்டுமே. அது ஏன் வேணாம் நோனானுகிட்டு இருக்க? இல்லங்க, வெயில் அப்படி அடிச்சிட்டு இருக்குல்லங்க. என்ன வெயில், பொல்லாத வெயில், அப்படியே சுட்டு எரிச்சிட போகுதா? வெயில் அடிச்சதுன்னா கார்ல போயிட்டு வர போறான். என்ன போனா ஒரு மாலையை வாங்க போறான், பூஜை பண்ண போறான். போயிட்டு வர்றதுக்கு 10-20 நிமிஷம் ஆக போகுது. அதுக்கு போய் ஏமா இப்படி கூப்பாடு போட்டு அடத்திக்கிட்டு இருக்க? பிறந்த நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போறது வழக்கம் தானே. அப்புறம் இப்ப மட்டும் உனக்கு என்ன வந்துச்சு? வெற்றி, நீ கார் எடுத்துக்கிட்டு மலரை கூட்டிட்டு போயா. இல்லப்பா, நான் பைக்ல போயிட்டு வந்துடுறேன். ஏயா? இங்க பக்கத்துல தான் இருக்கு. சரிப்பா, உன் இஷ்டம். வரேன். சரிப்பா. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இது நான் உங்ககிட்ட கொடுத்து என் மனசுல இருக்கிறத சொல்ல போறேன். இதுதான்
நான் உங்களுக்கு கொடுக்க போற பிறந்த நாள் பரிசு. மலர் ஆ? போலாமா? போலாங்க. பைக்ல போலாமா இல்ல கார்ல போலாமா? பைக்லயே போலாம். சரி வா போலாம். ம். வண்டியை நல்லா பிடிச்சுக்குமா. ம். வண்டி என்னத்தை பிடிக்கிறது? அதான் மலரு ஓ புருஷனை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கதா. வெற்றி, மேடு பள்ளம் பார்த்து ஜாக்கிரதையா வண்டி ஓட்டுப்பா. சரிங்கப்பா. நெஞ்சில் மாமழை நெஞ்சில் மாமழை தந்து வானம் கூத்தாட கொஞ்சம் தாமரை வந்து எங்கும் பூத்தாட எத்தனை நாள் பார்ப்பது எட்டி நின்று காய்வது கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது. மாப்பிள்ளை என்ஜாய். ஏன் வெற்றி பார்த்து போடா. நாட்ரஸா, அப்பா ஒரு விஷயம் கவனிச்சியா? சமீப காலமா மலர்கிட்ட ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுதியா? ஆமாப்பா, இப்ப முன்ன மாதிரி இல்ல. 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, நல்லா பழகிக்கிறாங்க, அந்யோன்யமா தாப்பா இருக்காங்க. இறகை போலே அலைகிறேனே உந்தன் பேச்சை கேட்கையிலே குழந்தை போலே தவழ்கிறேனே உந்தன் பார்வை தீண்டையிலே தொலையாமல் தொலைந்தேனே உன் கைகள் என்னை தொட்டதும் கரையாமல் கரைந்தேனே உன் மூச்சு காற்று பட்டதும் அநியாய காதல் வந்தது அடங்காத ஆசை தந்தது எனக்குள்ளே ஏதோ மின்னல் போலே தொட்டு சென்றதே. நான் போய் பைக் விட்டுட்டு வந்துடுறேன். நான் போய் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த இல்லைங்க, என்கிட்ட இருக்கு. அக்கா, மாலை எவ்வளோ? 250 ரூபாமா. 250 ரூபாவா? 150 ரூபானா சொல்லுங்க, வாங்கிக்கிறேன். 200 ரூபாயா கொடுமா. 150 ரூபானா சொல்லுங்கக்கா, இல்லைன்னா வேற கடையில வாங்கிக்கிறேன். சரிம்மா, எடுத்துக்கம்மா. ம். வெற்றி, இப்போ எதுக்கு நான் பழசை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்?
எதை பற்றியும் யோசிக்காம பேசாம வா. என்னாச்சு மலர்? என்னன்னு தெரியலங்க. முன்னாடிலாம் ஈஸியா ஏறிடுவேன், இப்போ ஏறவே முடியல. மூச்சு வாங்குது. அது ஒண்ணு இல்ல மலர், பழைய மாதிரி இருந்திருந்தேன்னா கடகடன்னு 4 எட்டுல மலை ஏறி இருப்ப. இப்பதான் நல்லா பொசு பொசுன்னு குண்டாயிட்டேல்ல, அதான் ஏற முடியல. குண்டாயிட்டனா? நானா? ஆமா, நான் ஒன்றும் குண்டெல்லாம் ஆகல. சொன்னாங்க. ஏங்க நிஜமாவே நான் குண்டாயிட்டனா? முதல்ல போய் கண்ணாடிய பாரு, நீ பொசு பொசுன்னு குண்டாயிட்டா இல்லையான்னு உனக்கே தெரியும். அப்படி இல்லைன்னா இந்நேரத்துக்கு நீ மேலே ஏறி இருப்பியே. அதான் பாதி மலையிலேயே மூச்சு வாங்குது. அப்புறம் எங்கிட்ட மீதி மலை ஏறுறது? என்னங்க? கை கொடு. எதுக்கு? கைய கொடு, என் கைய பிடிச்சு நடந்து வா. கொடு. இல்லாட்டி இன்னைக்கு ஃபுல்லா நீ மலை ஏற மாட்ட. இங்க கீழே நின்னுதான் சாமி கும்பிடணும். வா, கை கொடு. கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும். வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும். வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். யார் பேருக்கு அர்ச்சனை? இன்னைக்கு இவருக்கு பிறந்த நாள், இவர் பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். பேரு வெற்றிவேல், விருட்சக ராசி, விசாக நட்சத்திரம். மாலை கொடுங்க. ம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, என் ராசி நட்சத்திரம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் என் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் போது உங்க ராசி நட்சத்திரம் எனக்கு தெரியாதா? அதெல்லாம் அப்படிதான், எனக்கு தெரியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் கேட்க கூடாது, எனக்கு தெரியும், அவ்வளவுதான். இன்னைக்கு இவரோட பிறந்த நாள். இவர் எந்த குறையும் இல்லாம தீர்காயுசோட எப்போ சந்தோஷமா இருக்கணும். முருகா, இன்னைக்கு உன்னை நம்பிதான் இவகிட்ட என் காதலை சொல்லலான்னு இருக்கேன். தயவு செஞ்சு காதலை சொல்றதுக்கான தைரியத்தை எனக்கு கொடு. உனக்கு கோடி புண்ணியமா போகும். சகல காரியாணி விஜயானி பவந்து. மகாகணபதி ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? இல்ல, கண்ணில் விழுந்துருச்சு. கிட்ட வாங்க, என்னன்னு பார்க்கலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கிட்ட வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க, இது பிடிங்க. இருங்க இருங்க. இப்போ ஓகேவா?